ஹாய் கைஸ் 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இந்த அனன்யா வீடியோ தான் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ அக்கா அப்படின்றாங்க. ஏஐல யூஸ் பண்ண வீடியோவ பார்த்து நெறைய பேரு ட்ரோல் பண்றாங்க. அதுவும் நியூஸ்லலாம் போடுறாங்க. தந்தி நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஏஐ வீடியோவ பார்த்து அந்த ஐடிய பார்த்து நெறைய பேர் ஃபாலோ பண்ணி அது ஏஐன்னு தெரிஞ்சு இப்ப நெறைய பேரு தேவதாஸ் மாரி சுத்திட்டு இருக்காங்க. நெறைய ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மீம்ஸ்லாம் நெறைய போட்டு இருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு அந்த ஐடி வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சோசியல் மீடியால ஒரு கன்டென்ட் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு போட்டு மீம்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. He's John, my brother. Hey, John! இது ஏஐ வீடியோ அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, அது எதனால ஏஐ வீடியோ அப்படின்ட்டு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எதுக்குன்னு சொன்னா தானே எதனா ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. எங்கேயாவது எதனா ஒரு வீடியோல அந்த கிளிட்ச் காட்டணும்ல. எங்க எரர் இருக்கு, எங்க ஏஐ மாரி தெரியுது அப்படின்ட்டு. அந்த மிஸ்டேக் எடுத்து காட்டாமயே சும்மாவே இது ஏஐ வீடியோடா, இத பார்த்து நீ வழிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாரி அவ்ளோ காஜு அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது ட்ரோல் பண்றீங்க. எல்லாருமே இது ஏஐ வீடியோ, ஏஐ வீடியோன்னு ட்ரோல் பண்றீங்க. பார்க்குறவன எல்லாரையும் கலாய்ச்சு, ஃபாலோ பண்றவன எல்லாரையும். ஆனா, அது எங்க அந்த மிஸ்டேக் தெரியுது அப்டின்ட்டு எவனும் காட்ட மாட்டேங்கிறான். ஒருத்தர் சொன்னதுனால அப்படியே கன்டினியூஸா எல்லாருமே அது ஏஐ வீடியோ அப்டின்ட்டு கலாய்ச்சு சிரிக்கிறானுங்களா என்னன்னு தெர்ல. ஏஐ வீடியோலாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. அது வந்து இப்போலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிருச்சு. ஸ்டார்ட்டிங்லலாம் எப்படி பார்த்தாலும் இந்த விரல் எட்ஜு, இல்லன்னா அந்த முடி எட்ஜு அந்த மாரி எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பிசிறு தட்டுற மாரி ஒரு மாரி இருக்கும். ஷேப் கரெக்ட்டா வராது. கொஞ்சம் முன்ன பின்ன வரும். கலர்லாம் மாறும் வீடியோல. ஸோ அந்த மாரி இருக்கும். ஸ்ட்ரக்சர்லாம் மாறும் நம்ம உடம்பே கூட. ஆனா இப்பலாம் வர வர அக்யூரேட்டா வருதா, ஸோ ப்ராம்ப்ட் கரெக்ட்டா குடுத்தோம்னா, அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா கிரியேட் பண்ணி குடுக்குது அக்யூரேட்டா. அதனால இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ ஏஐயா இல்ல நார்மலா, ரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது ரியலா இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சும்மா யாரோ ஒருத்தர் YouTubeல சொல்ட்டாங்க, யாரோ ஒருத்தரு அந்த மாரி போட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ற மாரி அப்படின்ட்டு போட்டதுனால, எல்லாருமே அத ஏஐ வீடியோ அப்படின்ட்டு சொல்ட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு டவுட் இருக்கு. இது ஏஐயா இல்ல ரியலா அப்படின்ட்டு. அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, தி ரியல் அனன்யா ஒரு 112K ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நெறைய இருந்தது. அது இந்த ஏஐ வீடியோ அப்படின்னு சொன்னதுனாலே நெறைய ஃபாலோவர்ஸ் கொறைஞ்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். போஸ்ட் பார்த்தீங்கன்னா 26 ஃபாலோயிங் 45 போஸ்ட்டுமே 26ன்னு காட்டுது மேல. ஆனா கீழ பார்த்தோம்னா ஒரு 16 தான் இருக்கு. ஸோ வீடியோஸுமே நெறையா டெலீட் பண்றாங்களா? இல்ல போட்டதே அவ்வளோதானா? அப்படின்னும் தெரியல. இந்த ஜனவரிலேருந்து தான் போஸ்ட்டும் போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஜனவரி ஸ்டார்ட்டிங்லேருந்து தான் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டுமே போட ஆரம்பிச்சிருக்குது அந்த ஐடில. ஸோ ஜனவரி 15 லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கு. ஒரு 2 வீக்ஸ் தான் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு 20 வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதில நல்லா வைரல் ஆயிட்டு 100Kக்கு மேல ஃபாலோவர்ஸ் ஒரு 2 வாரத்தில கொண்டு வர முடியுதுன்னா, வேற லெவல் இல்ல. அதுவும் அந்த வீடியோஸ் எல்லாமே கரெக்ட்டா, அக்யூரேட்டா ஒரே மாரி ஃபேஸ் லெவல்ல இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஏஐல வீடியோவ என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்கங்க. குவாலிட்டி கம்மியா இருக்கும். இல்லனாக்கா அவங்க ஃபேஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் அழகா இருக்காது. நார்மலா இருக்கும். அத வந்து ஏஐ சாஃப்ட்வேர்ல வீடியோ என்ஹான்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படிதான் எனக்கு பொறுத்தவரையும் தெரியுது. ஏன்னா இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஏதோ 1 வீடியோ 2 வீடியோல தான் வீடியோ முடியிற இடத்துல கொலாப்ஸ் ஆகுற மாரி ஒரு மாரி இருக்கு. மத்தபடி எல்லா வீடியோவுமே அக்யூரேட்டா தான் இருக்கு. இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இது ஏஐன்னு தெரிஞ்சா எவன் ஃபாலோ பண்ணுவான்? அது கொஞ்சம் பார்த்தாலே தெரியும்ல. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறதுனால ஏஐயா இல்ல ரியலா அப்படின்ட்டு தெரியல. நானே கூட பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல இது வந்து ரியல் வீடியோ அப்படின்ற மாரி தான் பார்த்தேன். ஸோ எங்க தேடி பார்த்தாலும் எங்கேயுமே அந்த நெகட்டிவ் தெரியல. அதாவது ஏஐ தான் அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃப் கிடைக்கல. ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த வீடியோல எந்த வீடியோல எங்க அந்த மாரி ஏஐன்றது தெரியுது அப்படின்ட்டு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் போட்டு நல்லா ஃபாலோவர்ஸ கெயின் பண்ணாக்கா, எல்லாருமே ஈஸியா வந்து இது ஏஐ வீடியோ அப்டின்ட்டு சொல்லிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஐடி கிரியேட் பண்ணவங்க, அவங்க நிஜமாலுமே ஒரு பொண்ணாவும் இருக்கலாம். அவங்க அழகு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அவங்க என்ஹான்ஸ் பண்ணி குவாலிட்டியும் கம்மியா இருக்கலாம் வீடியோ. என்ஹான்ஸ் பண்ணி போட்டுருக்கலாம். ஸோ அத ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அது அந்த வீடியோ கிரியேட் பண்ணவங்களே சொன்னா தானே தெரியும். அந்த ஐடி வச்சுன்னு இருக்கிறவங்களே. இதில போயிட்டு ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்றதுனால எல்லாருமே அது ஏஐன்ட்டு முட்டு குடுக்குறது நல்லா படல. என்ன பொறுத்தவரைக்கும் இது டவுட் இருக்குன்னு தான் சொல்றேன். இது ஃபுல்லா ரியல்ன்னும் சொல்லல. என்ன பொறுத்தவரைக்கும் ரியல் வீடியோவ குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த அக்கவுண்ட்லயே லுனர்ஸ் ஸ்டுடியோ ஹெச்கியூன்ட்டு ஒரு ஐடி இருக்குல்ல. அதில போய் பார்த்தோம்னா 67 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. இதில மட்டும் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்றதும் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்ப ஜனவரியில கிரியேட் பண்ணி 1 மாசம் கூட ஆவல. 100K ஃபாலோவர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு.
ஸோ இது வந்து ஸ்டோரியிலயும் பார்த்தீங்கன்னா, டாக்லாம் வச்சிருக்காங்க. இது ரியலா அப்படின்ட்டு அவங்களா சொன்னா தாங்க தெரியும். நமக்கெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நான் தேடி பார்த்தேன். எதுவும் பெருசா கிடைக்கல. தப்புன்னு சொல்ற மாரி இது ஏஐ தான் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல யாராவது எவிடன்ஸ் காட்டி வீடியோ போட்டிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. போயிட்டு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எங்க பார்த்தாலும் இந்த வீடியோ ஏஐடா இது தெரியாம போயிட்டு ஜொல் விட்டுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாரி நெறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மீம்ஸ்லாம் போட்டுன்னு இருக்காங்க. நியூஸ்லயும் போடுறாங்க. ஸோ அது ஏஐயா இல்ல ரியலா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. சும்மா யாரோ ஒருத்தர் ஏஐன்னு சொன்னதுனால ரிப்பீட்டடா அதே சொல்லி இப்ப ஏஐ வீடியோ, ஏஐ அக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்காங்க. ஃபைனலா பார்க்கணும்னா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இருக்கிற அக்காங்க தொல்லையே தாங்கல. இதுல ஏஐ அக்கா வேறயா அப்படின்னு தாங்க தோணுது.